ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ பரம கல்யாணி சிவசைலநாதர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னா, தென்காசி மாவட்டம் சிவசேலம் எனும் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னென்னா, இந்த கோவிலுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே மேற்கு பார்த்த நுழைவாயில் இருக்குது. கடனா நதிக்கரையில் அமைந்துள்ள சிவசேலம் வெள்ளிமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, முள்ளிமலைகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த கோயிலோட முதன்மை கடவுளான சிவன் சுயம்புலிங்க வடிவத்தில் காட்சியளிக்கிறார். இந்த கோயிலோட தெற்கு திசையில் விநாயகர் சிலையும் வடக்கு திசையில் முருகர் சிலையும் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 63 நாயன்மார்கள், சூரியன், சந்திரன், தட்சிணாமூர்த்தி ஆகியோரோட உருவச் சிலைகளும் இங்கே அமைஞ்சிருக்கு. மேலும் நர்த்த மண்டபம், மாமண்டபம், அர்த்த மண்டபம் மற்றும் மணிமண்டபம் போன்ற பல்வேறு மண்டபங்கள் இருக்குது. முக்கியமாக மணிமண்டபத்தில் நடராஜர் சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இங்கே அமைஞ்சிருக்கிற நந்தி எழுந்து நின்று சிவபெருமானை வழிபடுத்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த கோயில் மேற்கு திசையை நோக்கி அமைஞ்சதற்கான வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்தில் சிவபெருமானோட திருமண கோலம் இமயமலையில் நடந்திருக்கு. அந்த திருமண கோலத்தை பார்க்கறதுக்காகவே மக்கள் கூட்டமாக மொத்தமாக இமயமலையை நோக்கி செஞ்சுருக்காங்க. இப்படி ஏராளமான மக்கள் இமயமலையை நோக்கி சென்றதால் புவியோட வடப்புறம் தாழ்ந்ததாக சொல்லப்படுது. அதை சமன் செய்கிறதுக்காக சிவபெருமான் அகத்திய முனிவரை தென் திசையில் இருக்கிற பொதிகை மலைக்கு அனுப்பி வச்சார். பொதிகை மலைக்கு வந்த அகத்திய முனிவர் அங்கேயே ஒரு குடில் அமைச்சு சிவபெருமானை நினச்சி தவ வாழ்க்கை மேற்கொண்டிருக்காரு. சிவபெருமானும் பாவநாச திருக்கோயிலிருந்து அவருக்கு காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்கார். அகத்திய முனிவர் பொதிகை மலைக்கு வரும்போது அவர் கூட வந்தவர் அத்ரி முனிவர். அந்த அத்ரி முனிவர் 3 மலைகளால் சூழப்பட்ட திரிகூட பர்வதத்தில் தவம் மேற்கொண்டிருக்கார். அந்த அத்ரி முனிவர் ஒரு நாள் அகத்திய முனிவரை சந்திக்கும் போது இந்த மாதிரி சிவபெருமான் எனக்கு சுயம்புவாக காட்சியளிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை கேட்ட அத்ரி முனிவர், என்னடா இது, நம்மளும் ரொம்ப காலமாக சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்திருக்கோமே, தவம் இருக்கிறோமே, ஆனால் சிவபெருமான் நமக்கு இன்னும் காட்சி அளிக்கலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தோடையே இருக்கிறாரு. இந்த வருத்தத்தை அவர் நேரடியாக சிவபெருமான்கிட்டேயே முறையிடுறாரு. இதை கேட்ட சிவபெருமான் கடனா நதிக்கரையில் இருக்கிற ஒரு கோவிலில் சிவசேலநாதர் என்னும் பேரில் நான் மேற்கு திசையை நோக்கி உனக்காக காட்சியளிப்பேன்னு சொல்லி மறைஞ்சு போயிருக்கிறார். இதுதாங்க இந்த கோயில் மேற்கு திசை பார்த்து இருக்கிறதுக்கான காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.